இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. படம் நல்லா எடுக்காம மக்கள் சரியா அந்த படத்தை ரசிக்கல. ரிவ்யூஸ் அந்த படத்தை ரொம்ப மைனஸ் ரிவ்யூ பண்றாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ பண்றாங்க, அதனால ஓடாம போயிடுச்சுங்கிறது எந்த விதத்திலையுமே நம்ம ஏத்துக்கவே முடியாது. ஒரு வாரம் எல்லைக்கு நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் 2வது வாரத்துல படம் டிராப் ஆயிடுச்சு. அது காரணம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா நடிக்கிற எல்லா படங்களுக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ பண்றாங்க, சூர்யாவோட படங்களை ஓட விடக்கூடாது, திட்டமிட்டே நெகட்டிவ் ரிவ்யூ பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது உண்மை. லியோ கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லியோ கலெக்ஷனை கருப்பு கலெக்ஷன் தாண்டும் அப்படிங்கிற அளவுக்கு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. காத்து வாக்குல 2 காதல்னு சொன்னீங்களே தவிர நீங்க எங்கேயோ பீச்சில் காத்து வாக்குல உட்காந்து கதை எழுதுனீங்கன்னா அந்த கதை ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் எடுத்தாரு. சுமாரான படங்கள் தான் எடுப்பேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. அதாவது ஒரு அஜித் படத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு நம்பிக்கை வச்சு விக்னேஷ் சிவனுக்கு எல்லைக்க படத்தினுடைய வாய்ப்பு கொடுக்குறாரு. உண்மையா இன்னைக்கு பெரிய ஹீரோஸ் டைரக்டருக்கு டேட் கொடுத்தாதான் அவங்க பெரிய டைரக்டரா இருக்க முடியும். அதான் இன்னைக்கு இயல்பான ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கை வச்சு பிரதீப் ரங்கநாதன் விக்னேஷ் சிவனுக்கு அந்த தேதியை கொடுக்குறாரு. விக்னேஷ் சிவனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த காலதாமதப்படுத்துறது. ஒரு கதையில் அவர் சொல்கிற ஒரு பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டை தாண்டி 2 மடங்கு 3 மடங்கு அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை உயர்த்தி கொண்டு போயிடுறாரு. இது அவருடைய வழக்கமாக வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு. அவர் 60 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் 100 கோடியை தாண்டி போய் முடிச்சார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமாவில் இருக்க டேரக்டர்ஸ்லாம் அவங்க படம் ஓடலைன்னா அதுக்கு சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி தான் காரணம். ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படங்கள்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த நெகட்டிவிட்டினால படம் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விக்னேஷ் சிவன் அவர்களுமே அவருடைய எல்லைக்கே மூவிக்கு இதே மாதிரியான ப்ராப்ளம் தான் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்ல படம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா ஓடும். அதுதான். அது நல்ல படம் எடுக்காமல் நீங்கள் ஏதோ ஒரு ஏனதானு ஒரு படத்தை எடுத்துட்டு சரியான கண்டென்ட்டை மக்கள்கிட்ட சரியாக சொல்லலை அப்படின்னா ஓடாது. இது குவைட் நேச்சுரல். ஸோ இது படம் நல்லா எடுக்காமல் மக்கள் சரியாக அந்த படத்தை ரசிக்கலை. ரிவ்யூஸ் அந்த படத்தை ரொம்ப மைனஸ் ரிவ்யூ பண்ணுறாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறாங்க, அதனால் ஓடாமல் போயிடுச்சுங்கிறது எந்த விதத்துலையுமே நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நம்ம விக்னேஷ் சிவன் பேசியிருந்தது நானும் பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எல்லைக்கு நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் 2வது வாரத்துலேருந்து படம் ட்ராப் ஆயிடுச்சு. அது காரணம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணாமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. ரிவ்யூஸ் எப்பவுமே என்னன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றது காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு காலத்துல அச்சு ஊடகங்கள் ஆனந்த விடன், குமுதம் இதுல எல்லாம் ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா காட்சி ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க. இன்னைக்கு ரிவ்யூ பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இவங்க தான் ரிவ்யூ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு படம் பார்க்குறவங்க எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க. ஒரு படத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ எடுத்து அவங்க இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இனிமே தவிர்க்கவே முடியாது. இது காலத்தின் கட்டாயம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ரிவ்யூஸ் பண்ணுறவங்க அவங்க நெகட்டிவாகவே ரிவ்யூ பண்ணால் கூட ஒரு நல்ல படத்தை நெகட்டிவ் ரிவ்யூஸால் ஓடாமல் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் நல்ல படம் எடுத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலையுமே ஓடி இருக்குமா? எந்த காலகட்டத்திலையுமே நல்ல படங்கள் ஓடிட்டு தான் இருந்திருக்கு. சும்மா சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அர்ஜுன் அபிராமி 2 பேரும் நடிச்சு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட்னு ஒரு படம், சென்ற வாரம் வந்த படம் பார்த்தீங்கன்னா சக்க போடுது. கலெக்ஷனில் பிச்சு வருது. கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு இருக்கு. மக்கள் கூட்டமாக படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா காட்சிகளுமே ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக, வேர்ல்டு வைடு எல்லா பக்கமும் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மற்ற மாநிலங்களையும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. எப்படி நடந்தது? அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஹீரோவா நடித்தவர். இன்னைக்கு அவர் ஹீரோவா நடிக்கிறாரா, இன்னைக்கு அவர் ஹீரோவா இருக்காரா அப்படின்னா
கிடையவே கிடையாது. அவர் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாரு, நிறைய படங்கள்ல வில்லனா நடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரே தவிர அர்ஜுன் ஹீரோவா இப்ப நடிக்கல. அர்ஜுன் ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோவா இப்ப கிடையாது. ஒரு பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு லைம் லைட்ல இருக்காரு, ஒரு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு லைம் லைட்ல இருக்காரு. அந்த மாதிரி அர்ஜுன் வந்து இன்னைக்கு லைம் லைட்ல இருக்காரா? இல்லவே இல்லை. ஆனா அர்ஜுனுடைய படம் பிளாஸ்ட். யாரு ஹீரோயின்? அபிராமி வந்து ஹீரோயின். ஸோ அர்ஜுன் அபிராமி 2 பேர் நடிச்ச ஒரு படம். அந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டதா, இப்படி ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டதா அப்படின்னு கூட மக்களுக்கு தெரியாது. ஏன்னா எடுத்த காலகட்டத்தில் இந்த படத்தை பத்தி எந்த விளம்பரமும் கிடையாது, எந்த தகவலும் கிடையாது, எந்த பப்ளிசிட்டியும் கிடையாது. எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிளாஸ்ட்னு ஒரு படமா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து பார்த்தாங்க. ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னோடனே அந்த படம் மவுத் டாக்ல தான் ஓடுது. எல்லா ரிவ்யூஸும் நீங்கள் போய் பாருங்க. பிளாஸ்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணவங்க எல்லா ரிவ்யூஸுமே இந்த பிளாஸ்ட் படத்தை பற்றி சூப்பர் டூப்பராக ரிவ்யூ பண்ணிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி தானே சார் ஓடிச்சு இந்த மவுத் டாக். அது வந்து படம் நல்லா இருக்குன்னு அந்த ரிவ்யூஸ் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் தானே அது நிறைய பேர் போய் பார்க்க ஆரம்பிச்சு அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. நல்ல படமா? நல்ல படம் எப்பவுமே வந்து ரிவ்யூ பண்றவங்க ரிவ்யூஸ் வந்து தப்பா பேசுறதே கிடையாது. நல்ல படங்களை எப்பவுமே கொண்டாடி இருக்கிறாங்க. நீங்க போன வருஷம் வந்த படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய படங்களை விட சின்ன படங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங்கு, குட் நைட்டு, லப்பர் பந்து, இப்படிப்பட்ட படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமே நீங்க எடுத்துக்கங்களேன். இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கிழவி என்ன டைட்டில், அதில் ராதிகா வந்து மெயினா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் மாதிரி சொல்லலாம், ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவின்னு சொல்லலாம். தாய்க்கிழவிங்கிற டைட்டில் அந்த படம் ஓடிச்சா ஓடலையா, அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சா கலெக்ட் பண்ணலையா, அந்த படத்தை இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை வந்து எல்லாருமே ரசிச்சிருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது? அந்த மேஜிக் எப்படி நடந்தது? படம் நல்லா இருந்தது, கண்டென்ட் நல்லா இருந்தது, கதை சொன்ன விதம் நல்லா இருந்தது, படம் நேர்த்தியா இருந்தது, மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆச்சு. மக்கள் வந்து அந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த வருடத்து உதாரணமே நான் சொல்றேன். கென் கர்னாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அசுரன் அப்படி வந்து 1-2 படங்கள் நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ்ல தான் நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவா நடிச்சு யூத்னு ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ஷனே வந்து 45-50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷனே 45-50 கோடி ரூபா. அதுக்கப்புறம் சேட்டலைட்டு, ஓடிடி அதுன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80-90 கோடி ரூபாய்க்கு அந்த படம் வந்து வியாபாரம் கொடுத்துருக்கு. எல்லா வியாபாரத்தையும் சேர்த்து. இது எப்படி நடந்தது? இந்த மேஜிக் எப்படி நடந்தது? கென் கர்னாஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது படங்கள் நடிச்சிருக்காரா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹிட் கொடுத்துருக்காரா? மக்களுக்கு பெருசா அறிமுகமான நடிகரா? ஒரு சின்ன பையன், சாதாரணமான ஒரு சின்ன பையன், ஒரு 19-20 வயசு பையன். அந்த பையன் அந்த படத்தை அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. தியேட்டர்ல வந்து கூட்டமா பார்த்தாங்க. பெரிய கலெக்ஷன் வந்தது. எப்படி நடந்தது? இந்த மேஜிக் எப்படி நடந்தது? படம் நல்லா இருந்துச்சு. அதாவது நீங்க என்ன கதை வேணாலும் எடுத்து சொல்லலாமா? எந்த கதையை சொன்னாலும் அதை நேர்த்தியா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நிச்சயமா மக்கள் அந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து கென் கர்னாஸ் யூத் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட் சப்ஜெக்ட் தான். ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டோட லவ் பத்தின கதை தான். ஆனா அது வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. வித் லவ்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் இந்த வருஷம் தான் வந்துச்சு. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்த அந்த அபிஷித் ஜீவித் டைரக்டர், அவர் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படம் எப்படி ஓடிச்சு? அந்த படம் மக்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு? அதே மாதிரி இப்போ வந்து இந்த பிளாஸ்ட் எப்படி ஓடுது? ஸோ நல்ல படம் எடுத்தா மக்கள் பார்ப்பாங்கம்மா. நல்ல படம் எடுக்கலை அப்படின்னா அதை வந்து மக்கள் நிராகரிச்சிருவாங்கம்மா. இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சூர்யா வந்து நடிக்கிற எல்லா படங்களுக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ பண்றாங்க. சூர்யாவுடைய படங்களை ஓட விடக்கூடாது, திட்டமிட்டே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது உண்மையும் கூட. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைகளில் சிக்கினதுனால, ஜோதிகா சில சர்ச்சைகளில் சிக்கினதுனால தொடர்ந்து வந்து சூர்யா படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வந்து சூர்யா படங்கள் ஒவ்வொரு படங்களையும் அட்டாக் பண்ணாங்க சோசியல் மீடியாவை மூலமா. அந்த வகையில பாத்தீங்கன்னா கங்குவா வந்தப்ப கங்குவா அது நிச்சயமா நல்ல படமா அப்படின்னா நிச்சயமா நல்ல படம் கிடையாது. அதுதான் உண்மை. வெளிப்படையா பேசணும்னா கங்குவா ஒரு நல்ல படைப்பு கிடையாது. அந்த படத்தை பத்தி நிறைய ட்ரால் பண்ணாங்க, பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்கள் அது நியாயமான விமர்சனங்கள். சில பேர் 1-2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா போய் வேணும்ட்டே வந்து ரொம்ப அந்த டைரக்டரை அடிக்கணும், அந்த எப்படி சொல்றது, கங்குவா தூக்குல தொங்குவா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ரிவ்யூங்கிற பேர்ல வந்து 1-2 பேர் பேசியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர் ரிவ்யூல பேசியிருந்தாங்க. அது தவறு. அதை நம்ம வந்து 100% கண்டிக்கணும். ஏன்னா ஒரு படைப்பு நல்லா இல்லை அப்படின்னா அந்த படைப்பை வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அந்த படைப்பாளியினுடைய எழுத்தை வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அதை தாண்டி அந்த படைப்பாளியை விமர்சனம் பண்றதும், அந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்களை வந்து பர்சனலா அட்டாக் பண்ணி பேசுறதும், அந்த படத்தை ரொம்ப
தரக்குறைவா மட்டமா கேவலமா பேசுறதும் தவறு. அதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுமா. கங்குவா தூக்குல தொங்குவா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு அப்படி பேசணும்? எதுக்கு இந்த அளவுக்கு எதுக்கு தரந்தாழ்ந்த விமர்சனம் பண்ணணும்? கங்குவா நல்ல படம் இல்லை, ஓகே, நல்ல படம் இல்லைங்கிறது சொல்லுங்க. விமர்சனங்களை வந்து நாகரிகமான விமர்சனங்களை சொல்லுங்க. அப்போ அந்த கங்குவா படத்துக்கு அப்படி விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் வந்தப்பையும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. ரெட்ரோ படம் ஒரு நல்ல படமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான படம். கங்குவா அளவுக்கு மோசமான படம் கிடையாது, ஆனால் ஒரு அளவுக்கு வந்து ஒரு சுமாரான படம் தான். அது ஒன்றும் பெருசாக ஒரு கொண்டாடக்கூடிய படம் கிடையாது. அது ஓடாமல் போச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் ரிவ்யூ சூர்யா மேலே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா, நடக்கலையானா நடக்குது தான். ஆனாலும் இன்னைக்கு வந்து இந்த கருப்பு இது ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் ரிவ்யூ யாராவது பண்ணாங்களா? இல்லை. ஏன் பண்ணல? படம் நல்லா இருந்தது. நீங்க இந்த நல்லா இருந்த படம் 400 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்குமா இந்த படம்? லியோ கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லியோ கலெக்ஷனை வந்து கருப்பு கலெக்ஷன் தாண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. இந்த மேஜிக் எப்படி நடந்தது? இது படம் நல்லா இருந்ததுனால இந்த படத்தை வந்து மக்கள் போய் கொண்டாடினாங்க. மக்கள் தியேட்டருக்கு வந்து கூட்டம் கூட்டமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாலும் அதை வந்து நீங்க வந்து அந்த படத்தை ஓட விடாம பண்ண முடியாது. இப்போ இந்த கருப்புக்கு நெகட்டிவ் ரிவ்யூ யாராவது பண்ணாங்களா? யாராவது பண்ண முடிஞ்சுதா? ஒருவேளை பண்ணியிருந்தா கூட அது நின்று இருக்காது. அதாவது வந்து மக்கள் வந்து படத்தை வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க, பிடிச்சு போச்சு, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நல்ல படங்கள், நல்ல தரமான படைப்புகள் நீங்க எடுத்தீங்கன்னா கதை தான் ரொம்ப முக்கியமா. ஒரு படத்துக்கு கதை ரொம்ப முக்கியம். கதையில கவனம் செலுத்தாம மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்தி படம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தோல்வியில தான் போய் முடியும். விக்னேஷ் சிவன் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறனால விக்னேஷ் சிவனை பத்தி நம்ம பேசணும். அப்படி எப்படின்னா போடா போடின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஒரு ஆவரேஜான படம் தான், பெரிய படம்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் வந்து நல்ல படம், அவரே எடுத்த படம், நல்ல படம், ஒரு மாதிரி ஹியூமர் சென்ஸ், பிளாக் காமெடிலாம் வச்சு பண்ணியிருந்தாரு. அதை மக்கள் ரசிச்சாங்களா ரசிக்கலையா? விக்னேஷ்வன் தான் டைரக்டர், விக்னேஷன் தானே அது படைப்பாளி. அவர் எடுத்த அந்த படத்தை மக்கள் ரசிச்சாங்கல்ல, அதை வந்து ஓட விடாம பண்ணல. அதை அந்த படம் எடுத்த விக்னேஷ் சிவனை கொண்டாடினாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து அசால்ட்டா படம் எடுக்கக்கூடாது. காத்து வாக்குல 2 காதல் அப்படின்னு ஒரு பக்கம் சமாந்தா, ஒரு பக்கம் நயன்தாரா வச்சுக்கிட்டு, நயன்தாரா வந்து ஆல்ரெடி தெரியும், சமாந்தா ஒரு ஹீரோயினா போட்டுக்கிட்டு ஒரு பிளே பண்ணி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா அந்த கதையை நீங்க கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த படமும் நல்ல படமா எடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா ஓடி இருக்கும். நீங்க அங்க கதையில கோட்டு விட்டுட்டீங்க. காத்து வாக்குல 2 காதல்னு சொன்னீங்களே தவிர நீங்க வந்து எங்கேயோ பீச்சில் காத்து வாக்குல உட்காந்து கதை எழுதுனீங்கன்னா அந்த கதை ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் எடுத்தாரு. இப்போ வந்து எல்லைக்கவே நீங்க எடுத்துங்களேன், பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு வந்து லவ் டுடே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூடு, டிராகன் எல்லாமே 100 crores தாண்டி கலெக்ட் பண்ண படங்கள். 3 படங்களுமே பேக் டு பேக் அடுத்தடுத்து 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ண படங்கள். பெரிய மார்க்கெட் இருக்கு இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து பிரதீப் ரங்கநாதன் கொண்டாடி தீர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லைக்கேன்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அந்த படத்தினுடைய கரு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதை கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அழுத்தம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவங்க பண்ணாங்களா அப்படின்னா பண்ணலை. அதனால தான் அந்த படம் ஓடாமல் போச்சு. அதுதான் உண்மை. ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோ அவருடைய படம் 3 படம் 100 கோடியை கலெக்ட் பண்ணி 4வது படத்துக்கு பெரிய கொண்டாட்ட மனநிலையில் ரசிகர்கள் இருந்திருக்கணும். பெரிதளவில் தியேட்டரில் போய் படத்தை பார்த்துருக்கணும். பார்க்காம போனதுக்கு கதை அது சரியில்லை, அதை சரியாக வந்து ப்ரெசன்ட் பண்ணலைங்கிறது தான் உண்மை. தவிர விமர்சனங்களால் வந்து ஒரு படத்தை நல்ல படத்தை ஓட வைக்காமல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாதுங்கிறதா என்னோட கருத்து. ஓகே சார், அதே மாதிரி வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல ஒரு விஷயம் சொன்னது வந்து அது ரொம்பவே விமர்சனக்குள்ளாச்சு. அது என்னன்னா வந்து நான் வந்து சுமாராதான் படம் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஆஸ் அ டைரக்டரா வந்து அவர் அப்படி எந்த வார்த்தையை வந்து அது மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு பலதரப்பட்ட மக்களுமே வந்து அதுக்கு விமர்சனம் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு டைரக்டரா வந்து உங்களுக்கு நல்ல படம் வந்து கொடுக்கறதுக்கான பொறுப்பு இருக்கு. நீங்க வந்து ஏதோ ஒரு படம் எடுத்தா நாங்க வந்து அதை காசு செலவு பண்ணி வந்து தியேட்டர்ல பார்க்கணும். அப்புறமா ரிவ்யூ சொல்லணும்னா ஒரு நல்ல படமா இருந்தா தானே நம்ம ரிவ்யூ சொல்ல முடியும். நீங்க ஏதோ ஒரு படம் எடுத்து நான் சுமாரா தான் எடுப்பேன்னு நீங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி நாங்க நல்ல ரிவ்யூ கொடுக்க முடியும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க சார். அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் சுமாரான படங்கள் தான் எடுப்பேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த கிராஃப், அவருடைய கேரியர் கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த போடா போடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான், அப்புறம் காத்து வாக்கில் 2 காதல், அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லைக்கு. இந்த 4 படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நானும் ரவுடி தாங்கிற படம் வந்து நல்ல பேசப்பட்ட படமாக இருந்தது, ஹிட் படம் ஆயிடுச்சு. மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான படங்கள் தான், சுமாரான வரிசை படங்களை தவிர பெரிய அழுத்தமான படங்கள் நல்ல படங்கள் நம்ம சொல்ல முடியாது. அவர் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டைரக்டர் தான். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு
பிரமாதமா ஒரு கதையை வந்து பட்டை தீட்டி அதை வந்து கவனம் செலுத்தி எடுக்கக்கூடிய ஒரு திறன் விக்னேஷ் சிவனுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அஜித்துக்கு படம் வந்து வாய்ப்பு கிடைத்தது அந்த குட் பேட் அக்லிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி படம் வந்தது இல்லையா, அந்த படத்தினுடைய வாய்ப்பு அந்த படம் கதை வேற, அந்த படம் இயக்குறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் கிடைச்சிச்சு. அஜித் எவ்வளவு பெரிய ஹீரோ, அவரு வந்து விக்னேஷ் சிவன் ஒரு லைன் ஒன்று சொல்றாரு, அந்த லைன் வந்து பிடிச்சி போய் இந்த லைனை டெவலப் பண்ணிங்க விக்னேஷ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அஜித் படம், விஜய் படம், ரஜினி கமல் படம், இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் இன்னைக்கு ஸ்டார் ஆர்டிஸ்டா இருக்காங்க, சூர்யா எல்லாம். அவங்களுடைய படத்தினுடைய வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தணும், தவற விடக்கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா. அந்த வகையில பாத்தீங்கன்னா அஜித் வந்து விக்னேஷ் சிவன் தான் என்னுடைய அடுத்த படம் இயக்குனர் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணாரு. கமிட் பண்ணி டிஸ்கஷன்லாம் உட்கார்ந்தாரு. ஆனா அவரால் வந்து அஜித்தை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அந்த கதையை முழு வடிவம் பண்ணி கொண்டு போய் சொல்ல முடியல. அதனால வந்து அஜித்துக்கு அந்த கதை பிடிக்கல. தொடர்ந்து வந்து கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தாரு. ஏன்னா கரெக்ஷன் கிடையாது, ஒரு ஹீரோ அவங்களுக்கு முழுசா கதை பிடிக்கணும். கதை பிடிக்காம ஒரு படத்தில் நடிச்சு அந்த படம் ஓடலைன்னா அந்த ஹீரோவுடைய மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு வந்து பெரிய ஹீரோஸ்க்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் மிஸ் பண்ணார். அந்த மிஸ் பண்ணாரா இல்லையா? அஜித் படத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் வந்து இனி ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கொடுக்க போறது இல்லை, ரஜினியோ கமலோ கொடுக்க போறது இல்லை. ஸோ இனி யாரும் உங்களுக்கு பெரிய நடிகர்கள் வந்து அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல டேரக்டர் நம்பி கொடுக்க போறாங்க? யாருமே கொடுக்க போறது இல்லை. இதே இடத்துல இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த விக்னேஷ் சிவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அஜித் ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துட்டார்ல, இந்த இடத்துல ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றது, அவர் எல்கேஜி, வீட்டில் விசேஷம், அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன், இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி டிராமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி படங்கள் எடுத்துட்டு இருந்த ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் சொன்ன ஒரு கதை அது சூர்யாவுக்கு பிடிச்சி போச்சு. அந்த இயக்குனர் அந்த கதையை நம்பி சூர்யா வந்து அவருக்கு அந்த இயக்குற வாய்ப்பை கொடுக்குறாரு. எந்த படத்தினுடைய வாய்ப்பு? கருப்பு படத்தினுடைய வாய்ப்பு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி மேல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. இந்த படத்தை அவர் சரியா எடுப்பாரா, இவர் வந்து ஒரு காமெடி படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி டிராமா படங்கள் எடுக்கக்கூடிய இவரால் எப்படி வந்து கருப்பு படத்தை எடுக்க முடியும்? ஒரு சூர்யா ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுல மாட்டு கருத்தே கிடையாது. அப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சு இவரால் எப்படி படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா அதையே வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அந்த படத்தை வந்து 3 வருஷம் எடுத்தாங்க. நிறைய தடைகள் இருந்தது, எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படம். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, சூர்யாவுடைய லைஃப் கேரியர்ல சிங்கம் 2 பெரிய வெற்றி படம், பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 2வது பெரிய கலெக்ஷன், மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு கருப்பு படம். சொல்ல போனா லியோக்கு போட்டியா கூட அந்த கலெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தை அந்த இயக்குனர் கொடுத்தாருல. உங்க மேல ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ நம்பிக்கை வச்சு படம் கொடுத்தப்ப அதை நம்ம சக்சஸ் பண்ணி காட்டணும், ப்ரூவ் பண்ணி காட்டணும். கடுமையா உழைச்சு அதுக்கான உழைப்பை போட்டு அவர் சக்சஸ் பண்ணார்ல, அதை ஆர்ஜே பாலாஜி பண்ணதுனால இன்னைக்கு பாருங்க அவர் நட்சத்திர இந்த அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனரா மாறிட்டார். ஆனா உங்களுக்கு இனி அடுத்து எந்த ஹீரோ நடிப்பார்ன்ற கேள்விக்குறி இருக்கு யார்? விக்னேஷ் சிவனுக்கு. ஸோ உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே தான் மிஸ் பண்றீங்க. நீங்க சுமாரான டைரக்டர்னு வந்து நம்ம எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை வந்து நீங்களே இப்போ ஒத்துக்கிறீங்கன்னும் போது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அவருக்கே தெரிஞ்சிருக்கணும் போது அது நல்ல விஷயம்தான். ஓகே சார், அதே மாதிரி இந்த எல்லைக்கே படம் வந்து ரொம்ப நாளாக வந்து தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆனது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே பண்ணதுக்கு அப்புறமா கமிட் ஆன ஃபர்ஸ்ட் படமே வந்து எல்லைக்கே தான். பட் வந்து அந்த நடுவில் அந்த கேப்ல வந்து டியூடு டிராகன் 2 படம் அவர் நடிச்சு முடிச்சு ரிலீஸுமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எல்லைக்கே வந்துச்சு. ஸோ வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து அப்போ ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ விக்னேஷ் சிவன் அவர்களுக்குமே தெரியும்ல, ஆல்ரெடி வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லா படமே வந்து 100 crores வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் இந்த அலட்சியமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அதான் அலட்சியமா இருக்காருங்கிறது தான் உண்மை. அலட்சியமா இருக்கிறதுக்கு நம்ம காரணங்கள்லாம் தேட வேண்டியதில்லை. அதாவது வந்து ஒரு அஜித் படத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு நம்பிக்கை வச்சு விக்னேஷ் சிவனுக்கு எல்லைக்க படத்தினுடைய வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு. உண்மையா இன்னைக்கு பெரிய ஹீரோஸ் வந்து டைரக்டருக்கு டேட் கொடுத்தாதான் அவங்க வந்து பெரிய டைரக்டரா இருக்க முடியும். அதான் இன்னைக்கு இயல்பான ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கை வச்சு பிரதீப் ரங்கநாதன் வந்து விக்னேஷ் சிவனுக்கு அந்த தேதியை கொடுக்குறாரு. விக்னேஷ் சிவனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா
இந்த காலதாமதப்படுத்துறது. ஒரு கதையில அவர் சொல்ற ஒரு பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டை தாண்டி 2 மடங்கு 3 மடங்கு அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை உயர்த்தி கொண்டு போயிடுறாரு. இது அவருடைய வழக்கமா வச்சிருக்காரு. நீங்க நானும் ரவுடிதான்ற படம் வந்து தனுஷ் தான் ப்ரொடியூசர், அது வண்டர்பர்ட் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூசரு. அவர் அந்த படத்தை ஒரு பட்ஜெட் விக்னேஷ் சிவன் சொல்லி அதை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த படம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே, பாதி படம் முடிஞ்ச காலகட்டத்திலேயே ஆல்ரெடி வந்து விக்னேஷ் சிவன் சொன்ன பட்ஜெட்டை பல மடங்கு வந்து ஜாஸ்தி பண்ணிட்டார். அந்த நேரத்துல தனுஷ் வந்து ஒரு முடிவு எடுத்தார், இந்த படத்தை இனிமே நம்ம தொடர்ந்து எடுத்தோம்னா இது எங்க போய் முடியும்னு தெரியாது, இன்னும் முடிக்கிறதுக்கு எத்தனை கோடிகளை வந்து நம்ம செலவழிக்கணும்ன்றது நமக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டார். நம்புவீங்களா? அந்த நானும் ரவுடி தான் நல்ல படம், அதை டிராப் பண்ணிட்டார் தனுஷ். இனி படம் எடுக்கிறது இல்லை, இந்த படத்தை விட்டுருவோன்னு டிராப் பண்ணிட்டார். அந்த நேரத்துல நயன்தாரா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, விக்னேஷ் சிவனுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிரும், அவங்களுடைய காதலன் இன்னைக்கு கணவன், அப்படி இருக்கும்போது எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிறதுனால நயன்தாரா அவர்கள் தான் பணம் போட்டாங்க மேல. முடிக்கிறதுக்கு மேல வந்து பணம் போட்டது நயன்தாரா அவர்கள் போட்டு அந்த படத்தை வந்து முடிச்சாங்க. லக்கீலி அதிர்ஷ்டவசமா அந்த படம் நல்லா ஓடிடுச்சு. அதனால ஒரு பெரிய லாபம் வந்து தனுஷ்க்கு கிடைச்சது. ஒரு பக்கம் நயன்தாரா அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தையும் வந்து தனுஷ் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்து ஸ்மூத்தா நடந்துருச்சு படம் ஓடினதுனால. படம் ஓடலைன்னா என்ன பண்ணுறது? இப்போ எல்ஐக்கேவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய 100 கோடி தாண்டி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு புது வரவு, இப்போ தான் ஒரு 3-4 படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னும் போது அவருக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சம்பளம், அவருக்குன்னு ஒரு பட்ஜெட்டு, அந்த படத்துக்கு ஒரு டேரக்டருக்கு ஒரு சம்பளம், ஒரு மியூசிக் டேரக்டருக்கு சம்பளம், டோட்டலாக ஒரு 60 கோடி ரூபாயிலேருந்து 70 கோடி ரூபாய்க்குள்ளே அந்த படத்தை முடிக்கணுங்கிற கட்டாயம் வந்து ஒவ்வொரு இயக்குனருக்கும் இருக்கு, ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்கு. யாரை வச்சு முடிக்கும் போது? பிரதீப் ரங்கநாதனை வச்சு முடிக்கும் போது. அப்படி இருக்கும்போது விக்னேஷ் சிவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு, ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த படம் 100 கோடியை தாண்டி போய் முடிச்சாரு. அதுக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு பட்ஜெட்டு 60 கோடி ரூபா கொடுக்குறீங்க, அந்த ஹீரோக்கு அவ்வளோதான் வேல்யூ. அந்த ஹீரோவுடைய படத்தை அதுக்குள்ளே எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும், அதுக்குள்ளே எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் லாபம் பார்க்க முடியும். நீங்கள் டேரக்டர், நீங்கள் சம்பளம் வாங்கிடுவீங்க, அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அந்த தயாரிப்பாளர் படம் போடுறாருல, அவருக்கு லாபம் வேணுமா இல்லையா? ஒரு 10% 20% லாபம் வேணுமா இல்லையா? அப்போ நீங்கள் 10% 20%னா என்ன அர்த்தம்? 60 கோடி படத்தை எடுத்தீங்கன்னா 66 கோடி, இல்லைன்னா 72 கோடி வியாபாரம்னா ஒரு 10-12 கோடி ரூபா லாபம் கிடைக்கும் 60 கோடி போட்டவருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 100 கோடிக்கு அந்த படத்தை வந்து ஹைப் பண்ணி பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் நினைச்சதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் பணத்தை, ப்ரொடியூசரோட பணத்தை நல்லா கவனிச்சுங்க, ப்ரொடியூசரோட பணத்தை வந்து நீங்கள் செலவழிக்க வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டினதுக்கப்புறம் அந்த படம் எப்படிங்க பிஸ்னஸ் ஆகும்? நான் கேட்குறேன். அவருக்கு பிஸ்னஸ் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 75 கோடி 80 கோடி தான். அப்படின்னா நீங்கள் வந்து 100 கோடிக்கு படத்தே எடுத்தீங்கன்னா, ஸோ 20 கோடி டிஃபிசிட்னா ஆல்ரெடி நஷ்டத்தில் இருக்குது. எப்படி அந்த 20 கோடி நஷ்டத்தை அந்த தயாரிப்பாளர் எடுப்பார்? லாபமே வேண்டாங்க, நஷ்டம் அடைகிறதுக்கு யார் ஒத்துப்பா? அப்படிதான் காலதாமதம் ஆகிட்டே இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லலித் வந்து ப்ரொடியூசரு, அவருமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பட்ஜெட் பயங்கரமாக எகிரிட்டே போதுன்னொன்னே இது எங்கே போய் லேண்ட் ஆகும், எங்கே போய் இந்த பட்ஜெட் முடியும்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தை நிறுத்திட்டார். அதான் உண்மை. படப்பிடிப்பே நின்று போயிருக்கு. ஆமாம், எல்லைக்கு படப்பிடிப்பே கொஞ்சம் சில காலம் வந்து நின்றுட்டு இருந்தது, ஃபைனான்ஸ் இல்லாமல், தயாரிப்பாளனுடைய யோசனையினால நின்றுகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்கள், இந்த விக்னேஷ் சிவன் எல்லாம், பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் தயாரிப்பாளரை வந்து பார்த்து எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிடறேன், ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி தான் மறுபடியும் ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வியாபாரம் பண்ண வகையில் வந்து அந்த தயாரிப்பாளர் லலித்துக்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய வெற்றி படமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படின்னும் போது நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. அது வந்து பிரதீப், ஆமாம்மா, நீங்கள் 100 கோடிக்கு எடுத்து 60 கோடி கலெக்ட் பண்ணால் என்ன ஆகுறதுமா? 40 கோடி நஷ்டம் தானே உங்களுக்கு. அப்போ 60 கோடிங்கிறது நல்ல கலெக்ஷன், அது வந்து மட்டமான கலெக்ஷன் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் அங்கே இருந்தார். அவர் ஆல்ரெடி 3 படம் 100 கோடி கொடுத்துருக்காரு. அதனால அந்த கலெக்ஷன் ஆச்சு. 60 கோடி கலெக்ட் பண்ணி கூட பிரயோஜனம் இல்லையா? நீங்கள் 100 கோடிக்குள்ள செலவழித்து விட்டுருக்கீங்க, எப்படி அந்த 40 கோடி அந்த தயாரிப்பாளர் எடுப்பார்? ஸோ அதனால தான் அந்த படம் வந்து தாமதமாச்சு. மற்ற படங்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு, அந்த படம் மட்டும் தாமதமாச்சு. ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.